எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஜாதகம் பொறுத்த பார்க்குறப்போ பெண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, பொண்ணு பொண்ணு வாழ போகிற இடம் வந்து நல்ல இடமா இருக்குமா, நல்ல ஒரு வசதியான இடமா இருக்குமா, இல்லைன்னா வந்து மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வில்லங்கங்கள் வந்து இருக்குமா? ஏன்னா கல்யாணம் பண்ணுற டைமில் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஃபேமிலின்னு சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து எதுவுமே பிரச்சனையே வராது. எப்போ வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு மாதம் 2 மாதம் ஆகுதோ அப்போ தான் வந்து மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த ரியாலிட்டிக்கு வந்து வரும். ஸோ அதனால் ஜாதகத்தை வச்சு இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் மாமியார் வந்து இப்படி இருப்பாங்க, மாமனார் வந்து இப்படி இருப்பாங்க, இந்த கூட பிறந்த அதாவது கணவருக்கு வந்து கூட பிறந்தவங்க இருப்பாங்க, ஏன் கணவரே வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுமானா ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஜாதகத்தில் தான் வந்து ஒரு 90% வந்து கண்டுபிடிக்க முடியும். பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து மாமியாருடைய கேரக்டர் வந்து ஓரளவு கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்க்குறப்போ 10வது வீடு வந்து பார்க்குறப்ப மாமியாரை சொல்லக்கூடியது, 3வது வீடு வந்து பார்க்குறப்ப மாமனாரை சொல்லக்கூடியது. அதேமாதிரி வந்து பார்க்குறப்ப செவ்வாய் வந்து பார்க்குறப்ப கணவருக்கு கூட பிறந்தவங்களுடைய வந்து சொல்லக்கூடியது. இப்போ ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் வந்து 10வது வீட்டில் வந்து டாமினேட்டிங் கிரகமான சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாமியார் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங் கேரக்டர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? அதே சமயத்தில் வந்து 3வது வீட்டில் வந்து சூரியன் இருந்தால் மாமனார் வந்து டாமினேட்டிங் கேரக்டர். 3ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாருன்னா மாமனார் வந்து கொஞ்சம் வாயிலா பூச்சி, அதனால் வந்து அவரால் எந்த ஒரு பிரச்சனையும் வரான்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து இதுதான் சனி ஊடியோ ராகுடியோ கேதுவரி சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கூட பிறந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகளும் சரியில்லை, அவங்க வந்து கொஞ்சம் விதண்டாவாதம் வந்து பேசுவாங்க, அவங்களால வந்து பின்னாடி வந்து ஏதாவது சொத்து பத்துகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது அர்த்தம். ஸோ இப்படி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு ஓரளவுக்கு வந்து மாமியாருடைய குணநலன்கள், மாமனாருடைய குணநலன்கள், கூட பிறந்தவங்களுடைய குணநலன்கள் வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜாதகத்தை வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா மாமியார் தொலைகள் வந்து பெரிய அளவு இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஈஸியாகவே வந்து வாழ்க்கையை லீட் பண்ணி போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அதுலேயும் வந்து 10வது வீட்டிலேருந்து குரு இருந்தாலும் தாராளமாகவே கொடுக்கலாம். ஏன்னா மாமியார் வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பிரச்சனை இருப்பார், அவங்களால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன ஒன்று, கொஞ்சம் ஆச்சாரமாக இருப்பாங்க, இது பொண்ணு அது பொண்ணு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சாரமாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனையே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.